அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. நேபாளத்துல நடந்த இயற்கை பேரழிவு, அந்த வெள்ளத்துல நிறைய மக்கள் இறந்துட்டாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த மக்களும் 100க்கும் மேற்பட்ட பேர் இறந்துட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவங்கள பத்தின தகவல் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது போன்ற இயற்கை பேரழிவுகளை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல ஒரு அச்சம் எழணும் இறைவனை குறித்து. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வீணான காரியங்களுக்காக உறவுகளுக்கு மத்தியில சண்டையிடுறோம். ஒரு நிலத்துக்காக சகோதரனை கொல்லக்கூடிய அளவுல முயற்சிக்கிறத நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படி உறவுகளுக்கு மத்தியில பகமை, பெற்றோர்களை வீதியில விட்டுறது, வயதான காலத்துல அவங்கள சரியா பராமரிக்காம கைவிடுறது, 4 பிள்ளை இருந்தாலும் வருமானத்துக்கே வழி இல்லைனாலும் 4 பிள்ளையும் பசியாருன்னு நினைச்சு அரவணைத்து வளர்த்த தாய் தந்தையர 4 பிள்ளை நல்ல காசோட இருந்துமே வீதியில விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளை தாயுடைய மயானத்துல அடக்கம் செய்யும் போது வெளிநாட்டுல இருந்து வீடியோ கால்ல பாக்குறக்கூடிய சகோதரியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், சகோதரனை பார்க்கிறோம். அப்ப தாய் தந்தரை சரியா பராமரிக்காம இருக்கிறது, அண்டை வீட்டாரோட சண்டையிடுறது, கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லாம பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கணவன் மனைவியுடைய பிளவு இன்னைக்கு ஏற்படுறது. இது எல்லாமே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடியதா இருக்கும். இந்த எல்லா செயல்களிலும் மனிதர்களிடத்துல மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒரு நொடி பொழுது பூமியை அதிர செஞ்சா இறைவன் சொன்னா நாமெல்லாம் சின்ன பின்னமா போயிடும், இருந்த இடம் தெரியாம போயிடுவோம். இரவு உறங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு இயற்கை சீற்ற பேரழிவு ஏற்படுது அப்படின்னு சொன்னா நாங்க எந்த இடத்துல இருந்தா எங்களுக்கான நிலம் எதுன்னு நமக்கு தெரியாம போயிடும். அப்படித்தான் வயநாட்டுல இரவு உறங்கிட்டு இருந்த மக்கள் திடீர்னு பார்த்தா மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு உள்ளத்துல அச்சத்தை ஏற்படுத்தணும். யார் மீதும் வெறுப்பு உண்டாகக்கூடாது, யார் மீதும் பகைமை நமக்கு ஏற்படக்கூடாது. ஒரு சமூகத்தை அழிச்சிட்டு ஒரு சமூகம் வாழ நினைக்க கூடாது. ஒருத்தன் எதுல மாட்டான், என்ன குற்றச்சாட்டு அவன் மீத வராது, அவனை எப்படியாவது ஒண்ணும் இல்லாம ஆக்கிறன்னு நினைக்க கூடாது. பொதுவான சொத்துக்கள் இருக்கு பாருங்க, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இந்த மாதிரி பொதுவான சொத்துக்களை அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாயில போடணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிற நேரம் எல்லாம் இது போன்ற இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்து வரணும். ஒரு நொடியில எல்லாருமே காணா போயிடும். எவ்வளவு கோடிக்கு பங்களா கட்டி இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய செல்வத்தை சேர்த்தாலும் சின்ன பின்னமா இருக்கிற இடம் தெரியாம போயிருவோம். அப்ப இது போன்ற நிகழ்வுகள் வருந்தத்தக்க விஷயமா இருந்து வருந்தி அந்த மக்களுக்காக நாம பிரார்த்திக்கிற நேரத்துல நாம யாருக்கு எந்த சிரமத்தையும் கொடுத்துடக்கூடாது, எல்லோரிடத்திலும் அன்போட வாழணுங்கிற அந்த எண்ணமும் நம்முடைய உள்ளத்துல உருவாகணும். நல்ல விஷயங்களை நோக்கி நாம பயணிப்போம். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல இறைவன் உங்களை என்னை இடம்பெற செய்யும்.